இந்த மாதிரி கேஸ் அடுப்புல தீ ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா அதை எப்படி ரொம்ப ஈஸியா சரி செய்யறதுன்னு பாத்துரலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் அடுப்போட ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணிரலாம். அடுத்தது அந்த கேஸ் அடுப்பையும் ஆஃப் பண்ணிரலாம். இனி இந்த அடுப்போட மேல் பகுதியில இருக்கிறத மட்டும் தனியா எடுத்து வச்சிரலாம். அடுத்தது அந்த அடுப்பை அப்படியே தலைகீழ திருப்பி வச்சிரலாம். அதுக்கப்புறமா அந்த மாதிரி தரமான ஒயரோட ஸ்லீவை மட்டும் ரிமூவ் பண்ணி அதுல உள்ள ஒரு கம்பியை மட்டும் தனியா கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததான் அந்த கம்பியோட முனை பகுதியை எல் ஷேப்புக்கு வளைச்சிடலாம். இப்படி வளைச்சதும் இதோட முன் பகுதியில சைடுல ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையோட உள் பகுதியில கேஸ் வரதுக்கான ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையில தான் இப்ப அழுக்கெல்லாம் சேர்ந்து அடைச்சிருக்கு. எப்படி அடைச்சிருக்குன்னா இந்த அடுப்புல சமையல் செய்யும் போது பொங்கி சிந்துறதுனால இந்த பகுதியில பசை மாதிரி லேயர் ஒன்னு படிஞ்சிருக்கு. இந்த பசத்தன்மையில அழுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டினதுனால ஓட்டையும் அதிக அளவுல அடைச்சிருக்கு. இப்ப இந்த ஓட்டையை கிளீன் பண்றதுக்காக எல் வடிவுல வளைச்சு வச்சிருக்க இந்த கம்பியை அந்த ஓட்டையில விட்டு க்ளீன் பண்ணிரலாம். இப்ப ஸ்லோ மோஷன்ல பாக்கும்போதே தெரியும் அந்த ஓட்டையில உள்ள அழுக்கு இந்த கம்பியில வந்திருக்கு. இந்த மாதிரியே இதை நல்லா க்ளீன் பண்ணிரலாம். அடுத்ததா ஒரு துணியை வச்சும் இந்த பகுதியில ஒட்டிருக்க பசை தன்மையை நல்லா தொடச்சி எடுத்துடலாம். இப்ப பாருங்க இந்த ஓட்டையை சூப்பரா க்ளீன் பண்ணியாச்சு. இனி பழையபடி இந்த அடுப்பை திருப்பி வச்சு மேல் பகுதியை மாட்டிரலாம். இப்ப இது எப்படி எரியுதுன்னு இந்த கேஸ் அடுப்பை ஆன் பண்ணியே பாத்துரலாம். இப்ப பாருங்க அருமையா அதிக அளவுல தீ வர்றதை பார்க்க முடியுது. இப்ப தெளிவா தெரியறதுக்காக கீழ உள்ள வீடியோ நம்ம சரி பண்றதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ, மேல உள்ள வீடியோ நம்ம சரி பண்றதுக்கு அப்புறமா எடுத்த வீடியோ. அதனால அவசரத்துக்கு இந்த மாதிரி சரி பண்ணி டெம்பரரியா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.